மதுரை மாவட்டத்தில் அமைய இருந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான மதுரை விவசாயிகள் குழுவினர் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதன் காரணமாக டங்ஸ்டன் சுரங்க திட்டம் மத்திய அரசால் கைவிடப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் போன்ற 3 மாவட்டங்களில் 38,439 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஏலம் கொடுத்து உள்ளது. இதில் முதல் கட்டமாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி, வல்லாப்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில் 5,000 ஏக்கர் நிலப்பரப்பில் செயல்படுத்தப்படவுள்ள டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த விவகாரத்தை கையில் எடுத்த தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது பற்றி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து டெல்லி சென்ற அண்ணாமலை மதுரை மக்களையும் அழைத்து சென்றார். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பூர்வகுடி மக்களான அம்பலக்காரர்கள் மத்திய நிலக்கரி மற்றும் சுங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது டங்ஸ்டன் சுரங்க பகுதியில் அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலமும் ஏராளமான கலாச்சார பாரம்பரிய தலங்களும் இடம்பெற்றுள்ளன. இவற்றை பாதுகாக்க வேண்டுமென்றால் மத்திய அரசு தனது திட்டத்தை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். இது பற்றி மத்திய அரசு விரிவாக ஆய்வு செய்தது. பின்னர் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பாரம்பரிய உரிமைகளை போற்றி பாதுகாத்து வரும் சூழலில் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. முன்னதாக டங்ஸ்டன் சுரங்க ஏலம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. கிராம மக்கள் முழுமையாக 4,981.64 ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியிலிருந்து மைனிங் வரக்கூடாது. பல்லுயிர் தலம் மட்டுமல்ல, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல, முழுமையாக வேண்டாம். எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறாங்க. பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய அம்பலக்காரர் ஐயாலாம் குறிப்பிட்டு பேசினாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், குறிப்பாக இந்த நாயக்கர்பட்டி, வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் 4,981 ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதிகாரப்பூர்வமாக நாளை வர இருக்கு. அதிகாரப்பூர்வமாக நாளை மத்திய அரசு நாளை வர இருக்கு. கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் நேரடியாக நம்முடைய பிரதமர் ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு, அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு பேசி நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. இந்த தகவலை அறிந்த மதுரை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் இப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு மண்டலமாகவும் முல்லை பெரியாறு பாசன பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதே நேரத்தில் மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்ட ஏலத்தை வேதாந்தா கிளை நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டதை ரத்து செய்வதோடு டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 3 மாவட்டங்களில் 38,439 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றும் திட்டத்தை எக்காலத்திலும் மீண்டும் நிரந்தரமாக நிறைவேற்ற மாட்டோம் என மத்திய மற்றும் மாநில அரசு உறுதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த திட்டத்தை ரத்து செய்த மத்திய அரசுக்கும் அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்த தமிழ்நாடு அரசு மற்றும் அனைத்து கட்சிகள் சார்பாக இந்த மேலூர் பகுதி மக்கள், விவசாயிகள், ஊர் பெரியவர்கள், சமூக நல இயக்கங்கள் எல்லாவற்றின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மதுரையில் நடைபெறும் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மத்திய அரசு விதித்த தடையை மக்களின் தொடர் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எப்படி ரத்து செய்ய வைத்தார்களோ அதேபோல் மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தையும் மக்களின் தொடர் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மத்திய அரசை ரத்து செய்ய வைத்துள்ளனர் என்பது தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து போன்று காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைய உள்ள சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டம்,
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மாவில் அமையவுள்ள 3ஆம் கட்ட சிப்காட் விரிவாக்க திட்டம் போன்ற வேளாண்மை, இயற்கை வளம், தமிழர்களின் பாரம்பரிய அடையாளங்கள், விவசாயிகளை அழிக்கும் அனைத்து திட்டங்களையும் மத்திய மற்றும் மாநில அரசு ரத்து செய்வதற்கான உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என்பது தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.